அவங்க நினைச்சாங்க இந்தியா அப்படியே பேசாம இருக்கும், மோடி தூங்கி போயிட்டாரு. எதிர்கட்சிகள் பிரஷர் போட ஆரம்பிச்சாங்க, ஏன் ஒண்ணு பண்ணல, ஏன் ஒண்ணு பண்ணல, ஏன் ஒண்ணு பண்ணல. ஆனா பண்ண பிறகு இவங்களே சொல்றாங்க, இது ஏன் பண்ணீங்க, பீஸ்ல இருந்துக்கலாமே. இப்ப பீஸ் ஆக்டிவிஸ்ட் வந்தாச்சு. 210 மினிட்ஸ்க்குள்ள ஒரு 300-400 ட்ரோன்ஸ் மிசைல்ஸ் அடிச்சிருக்காங்க. இது ஹமாஸ் ஸ்டைல் சீப் ராக்கெட், டக்கு 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 டக்குன்னு அடிச்சாங்க. அதுல ஒண்ணு கூட டார்கெட்டுக்கு வரல. Pakistan has already won this war அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க யூசிங் சைனீஸ் டெக்னாலஜி. ஸோ தெரியுது, அது இட்ஸ் அ பெய்ட் ஆர்டிகல் அப்படின்னு தெரியுது சார். இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க சார்? இது விழுந்துருச்சு, அது அப்புறம் 3 ரஃபால் விழுந்துருச்சு சார். ஒரு ரஃபால் வேலை 1500 கோடியிலேருந்து 2000-2500 கோடி. என்ன எக்யூப்மெண்ட் போடுறீங்க, அதெல்லாம் ஹெவிலி இன்ஷூர்ட். விழுந்து நீங்க சும்மா இருப்பீங்களா? இன்சூரன்ஸ் கேட்க வேண்டாமா, கிளைம் பண்ண வேண்டாமா? ஹெவிலி இன்ஷூர்ட். எல்லாம் குளோபல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க இதுல. நமக்கு கிடைத்திருக்கிற மிசைல் பார்ட்ஸ்லேருந்து பார்த்தா எல்லாம் துருக்கியோட மார்க்கிங் இருக்கு, துருக்கியிலேருந்து வந்திருக்கு. இந்தியா துருக்கி உறவு பாதிக்கப்படும். துர்க்கிஷ் ஏர்லைன்ஸுக்கு நல்ல பிசினஸ் சார் இந்தியாவிலேருந்து. துருக்கியோட ரோல் பெருசா என்ன ஆகும்னா, சவுதி அரேபியா, அமெரிக்கால சொன்னாங்க பாகிஸ்தான், எதுக்கு இந்த இதுல நீயே பிச்சை கட்டுன்னு எங்கள்கிட்ட வர, பேசாம அவங்க கேட்ட டெரரிசம் இல்லைன்னு காமி. ஆனா பாகிஸ்தான் சார் கிறுக்கு புத்தி. இந்த அடி வாங்கின பிறகு கூட கூலிஷா வேற ஏதாவது ட்ரை பண்ணா வச்சுக்கோங்க, இன்னும் அவனுக்கு சேதம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் திருப்பி சந்திக்கிறதுல மகிழ்ச்சி சார். இந்தியா பாகிஸ்தான் வார் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்தியாவோட இந்த மல்டி லேயர்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்ட்ரெஸ்டிங் சார். அது எப்படி செட்டப் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு ஃபுல் ஸ்டோரி தெரியாது. பட் அதை பத்தி கேட்கற முன்னாடி சார், ஜெனரல் ராவத் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வார் வர டைம்ல இந்த 2.5 ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு தியரி கிரியேட் பண்ணார் சார். அதுல வந்து 0.5 ஃப்ரண்ட் வந்து நாட்டுல இருக்கிற தேச துரோகிகள் பத்தி ஸ்பெசிபிக்கா சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார் இந்த 0.5 ஃப்ரண்ட் அடக்கிறது? சார், இன்னைக்கு நம்மளால இந்த பாகிஸ்தான் செயல்களை தாக்குப்பிடிக்கிற காரணம் என்னன்னா, இது கடந்து 10 ஆண்டுகள் ரொம்ப இதுவா சொல்ல போனா, இதுல நம்ம கூசப்படாம ஒத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரதமர் மோடி தலைமையில பாதுகாப்பு பத்தி எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் தான் இன்னைக்கு பேர் பண்றது. ஆனா ஏப்ரல் 22 சம்பவம் மறக்கக்கூடாது. ஏன்னா பல விஷயங்கள் ஆயிட்டு இருக்கு சார். என்னன்னா, ஏப்ரல் 22 நடந்த சம்பவம், பஹல்காம்ல டூரிஸ்டா போனவங்களை யாரு ஹிந்துன்னு தனியா பண்ணி அவங்க ஸ்பௌசஸ்ல இருந்து பிரிச்சு, அவங்க மனைவிகளிடமிருந்து பிரிச்சு அவங்கள சுட்டு கொன்னாங்க. ஆஃப்டர் அசர்டைனிங் நம்ம இது முழுமைய தமிழ் மக்களுக்கு தெரியுமா இல்லையா தெரியல. அது அவங்க ஹிந்து தான் கண்டுபிடிக்கிறதுக்கு பேண்ட்டை கூட அவுத்து பார்த்துருக்காங்க. சர்க்கம்சிஷன் ஆச்சா இல்லையா பார்த்து அப்புறம் கொண்டு இருக்காங்க. அதுல 1-2 லேடிஸ் கேட்டிருக்காங்க, எங்களையும் கொண்டு விடுங்களா. இல்ல நீங்க போய் மோதிக்கு போய் சொல்லுங்க. அவ்வளவு கொடூரமான விஷயம் வந்து இன் கோல்ட் பிளட். இந்த சம்பவத்துக்கு பிறகு, இதுக்கு முன்பாக நம்ம பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் ஆசிப் முனீர் என்ன சொல்றாரு, இந்தியா பாகிஸ்தான் தனித்தனி, இது தனி நாடு, தனி நேஷன், இந்துக்களோட இருக்க முடியாது, இந்துக்களை எதிர்த்து அப்படி கரிச்சு கொட்டுறாரு. எந்த காரணத்துக்கு பாகிஸ்தான் பிறந்ததோ அதை பத்தி பேசுறாரு. அடுத்தது இது நடக்குது. இதற்கு பிறகு இந்தியா எப்படி சும்மா இருக்க முடியும் சார்? அதனால பிரதமர் 2 தடவை பேசினாரு. அப்புறம் இவங்களை கூப்பிட்டு சொன்னாரு, நம்ம ராணுவ தளபதிகளை கூப்பிட்டு, நமக்கு பிளான் ஆல்ரெடி, நம்ம இது எதிர்பார்த்தது தானே. காஷ்மீர் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு சார். டூரிசம் பிக்கப் ஆச்சு. 6 கோடி பேர் வந்துட்டாங்க. அது நல்ல பிக்கப் ஆகுது, எக்கானமி பிக்கப் ஆகுது. காஷ்மீர் இளைஞர்கள் எல்லாரும் இஸ்லாமியர்கள், எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இது பிக்கப் ஆச்சு, நார்மல் ஆச்சுன்னா நம்மளோட இது என்ன ஆகுது? இதை தவிர்த்து சார், நீ பாகிஸ்தானோட உள்நிலைமை புரிச்சுக்கணும். பாகிஸ்தான்ல ஒண்ணுமே சரியா இல்லை சார். ஒரு பக்கம் பலுச்சிஸ்தான், பாகிஸ்தானுக்குள்ள மத்த தீவிரவாத அமைப்புன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த அமைப்பெல்லாம் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிர்த்து இருக்கு. பாகிஸ்தான் ராணுவத்துக்குள்ள இருக்கிற அரசியல்
இந்த ஜெனரலுக்கு அந்த ஜெனரல் ஆகுது, அந்த ஜெனரலுக்கு இந்த ஜெனரல் ஆகுது. இவர் ஆசிப் முனீர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஒரு ISI காரர் இவரோட இந்த ஆர்மி ஜெனரலுக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ். அப்புறம் உப்புக்கு சப்பானி ஒரு கவர்மெண்ட். இம்ரான் கானை முதல்ல உட்காத்தி வச்சாங்க. அவர் பாப்புலர் ஆகி ஆர்மிக்கு கேள்வி கேட்டோன்னா அவர் நாத்தி அவர் ஜெயிலில் போட்டு வச்சிருக்காங்க. அவர் மேல என்ன கொடுமை ஜெயில நடக்குதுங்கிறத கூட இப்ப கேள்விப்பட்டோம். இது ஒரு பக்கம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல டைவர்ட் பண்றது என்ன? ஆசிப் முனீர் பார்த்தாரு, சரி இந்தியா ஹிந்து இதெல்லாம் ஆரம்பிச்சு சரியாயிடும் திருப்பிட்டார். ஆனா அவர் எதிர்பார்க்காது என்னன்னா, கடந்த 10 ஆண்டு காலத்துல இப்ப பாருங்க, சைனாவே புரிஞ்சு கொடுத்து ஈஸ்டர்ன் லடாக்ல நடந்ததுக்கு பிறகு இந்தியா 1962 இந்தியா இல்ல. அதே மாதிரி இந்தியா 2019 இந்தியாவும் இல்ல, பாலக்கோட் நடந்த இந்தியா அதுக்கும் மேல போயாச்சு. இதனால என்ன சொல்லப்பட்டது? இது பாருங்க, இது கட்டாயமா இதுக்கு நாம இந்த தீவிரவாதத்தை தொடர்ந்து நடந்து நாங்க இது பார்த்துட்டு இருக்க மாட்டோம், பலியாயிட்டே இருக்க மாட்டோம். அப்ப அமெரிக்கா போல நாடுகள், சவுதி அரேபியா போல நாடுகள், UAE போல நாடுகள் என்ன சொன்னாங்க? நாங்க பேசுறோம் பாகிஸ்தான்கிட்ட, உங்க மேல நடந்தது தப்பு, இந்த மாதிரி பலியாக்க கூடாது. இப்ப பாகிஸ்தான் சொல்லப்பட்டது, நீங்க நிஜமாவே இந்த தீவிரவாதத்தோட கனெக்டட் இல்லைன்னா தீவிரவாத தலைவர்கள் உங்க நாட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்க. எல்லாரும் பாதி பேர் UN டெரரிஸ்ட்லயே வர்றாங்க. இந்தியா கேட்டுட்டே இருக்கு, இன்டர்போலுக்கு சொல்லியிருக்கு, எல்லாம் நீங்க அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. அது அவங்க தயார் இல்லை. அதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அது ஆமாம் ஆயிடுமே, நாங்க தான் பண்ணோம்னு. அதை செய்யாம அவங்க நினைச்சாங்க இந்தியா அப்படியே பேசாம இருக்கும், மோடி தூங்கி போயிட்டாரு, இவர் வளர்ச்சி growth, எக்கனாமிக் growth வார் மாதிரி சொல்லாம அவர் அதெல்லாம் இறங்க மாட்டாரு. ஆனா அந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா, இத காங்கிரஸ் கட்சி கூட எதிர்பார்க்கல. எதிர்கட்சிகள் பிரஷர் போட ஆரம்பிச்சாங்க, ஏன் ஒண்ணு பண்ணல, ஏன் ஒண்ணு பண்ணல, ஏன் ஒண்ணு பண்ணல. ஆனா பண்ண பிறகு இவங்களே சொல்றாங்க, இது ஏன் பண்ணீங்க, பீஸ்ல இருந்திருக்கலாமே. இப்ப பீஸ் ஆக்டிவிஸ்ட் வந்தாச்சு. அதே பீப்புள் அவங்களே ஏன் இத்தனை நாள் நடக்கல கேள்வி கேட்டாங்க. சில நடவடிக்கை எடுத்த பிறகு ஏன் நீங்க நடவடிக்கை எடுத்து இருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, எங்கேயோ ஒரு இடத்துல மோடி மேல இருக்கிற ஒரு கடுப்பு, பிஜேபி மேல ஒரு கடுப்பு, அது பாகிஸ்தான் செயலை விட மன்னிக்க தயார். இது இந்தியாலே இருக்காங்க இவங்க. இப்ப நீ உடனே பீஸ்க்கு எஸ்கலேட் ஆச்சு. சார், இந்தியாவோட சிஸ்டம் கிளியர். முதல்ல 6ஆம் தேதி நடந்த சம்பவம் பாத்தீங்கன்னா, ஒன்லி ப்ரெசிஷன் டெக்னாலஜி வச்சுட்டு டெரர் ஸ்கூல்ஸ், ஜெய்ஷ் இ முகமதோட ஹெட் குவார்டர்ஸ் பாவல்பூர்ல, லஷ்கர் இ தொய்பா ஹெட் குவார்டர்ஸ் லாகூர் பக்கத்துல இதை தாக்கினோம். 9 இடங்கள் தாக்கின இடங்கள் எல்லாருமே பாகிஸ்தான்ல அதிர்ச்சியால. இன்னைக்கு பாகிஸ்தான்ல வேற வீடியோல அங்க இருக்கிறவங்க லோக்கல் சொல்றாங்க, இல்ல எங்களுக்கு தெரியும் அட்டாக் வரும்னு தெரியும். எப்படின்னாங்க, இல்ல அது ஆன பிறகு, ஏன்னா இங்கதானே எல்லாம் நடக்குது, நாங்க பாக்குறோமே. பாகிஸ்தான் மக்கள் பாவல்பூர்லயோ லாகூர் பக்கத்துல ஆச்சரியப்படல, சியல்கோட்லயோ ஆச்சரியப்படல. ஏன்னா அவங்க சொல்றாங்க இதானே நடந்துட்டு இருக்கு. இது நடந்ததுங்க. இது நடந்த பிறகு என்ன ஆச்சு, இத எதிர்பார்க்கல பாகிஸ்தான்ல, ராணுவம் எதிர்பார்க்கல, மக்களும் எதிர்பார்க்கல. மக்கள் இதுக்கு முன்பு சிந்து நதியை நிறுத்திட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட் இப்ப நம்ம அபயன்ஸ் சொல்லல, அதை நாங்க ரிஜெக்ட் பண்ணோம் சொல்ல, இப்ப அபயன்ஸ்ல வைக்கிறோம். அபயன்ஸ்ங்கிற வார்த்தை ஆங்கிலத்துல என்னன்னா தற்சமயத்துக்கு அது ஒரு பாஸ் பட்டன். அதுலயே பாருங்க என்ன இதாச்சு. அதுக்கு பிறகு 6ஆம் தேதி நடத்த பிறகு நமக்கு தெரியும் அவங்க திருப்பி ஏதாவது செய்வாங்க. அப்ப கூட நம்ம என்ன சொன்னோம், அந்த 6ஆம் தேதி பிரீஃபிங்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக 2 ஆபீசர்ஸ் பிரசன்ட் பண்ணாங்க. ஒருத்தர் கல்னல் குரேஷி, சோஃபியா குரேஷி, ஒன்னு யோமிகா சிங், ஏர்போர்ட்ஸ்ல இருந்து விங் கமாண்டர். அதை தவிர்த்து நம்ம வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி. இவங்களை பிரசன்ட் பண்ணும்போதே ஒரு மெசேஜ் என்ன, அவங்க 2 நேஷன் சொன்னாங்க, எங்களுக்கு எல்லாமே ஒரு நேஷன் மெசேஜ். அதை எல்லாரும் பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. லேடி ஆபீசர் who happens to be Muslim, a lady officer who happens to be Hindu, and foreign secretary himself is from Kashmir. He is a Kashmiri Pandit. இது ஒரு ரொம்ப யோசிச்சு நடந்தது நான் சொல்ல மாட்டேன். பட் இது பிரதமர் அப்புறம் அந்த பெயர் கொடுத்தது ஆபரேஷன் சிந்தூர். இதெல்லாம் என்னன்னா, நம்ம இது பழி ஒட்டி வாங்க போறது இல்லை. இது தொடர்ந்து இந்தியா cannot bleed like this. அப்போ என்ன சொன்னாங்க பாருங்க, அதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டோம். உங்க சிவிலியனை டார்கெட் பண்ணல, உங்க மிலிட்டரி டார்கெட் பண்ணல, வெரி கிளியர். அதுக்கு பிறகு நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, திருப்பி அதுக்கு நேத்திக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. 7ஆம் தேதி இரவுல ஆரம்பிச்சு முயற்சி பண்ணாங்க. முதல்ல LOCல ஆர்டிலரி ஃபயர், அவங்க ஒரு கிராமத்தை அடிச்சோன்னு நம்ம 3 கிராமம் அடிச்சோம். ஏன்னா இது மின்னிங் பண்ணியிருக்கோம் இந்த LOC ஃபயரிங்.
அதுக்கு பிறகு என்ன ஆகுது பாருங்க, நேற்று இரவு என்ன ஆச்சு, அவங்க 24 இடங்கள்ல எல்லாம் நம்ம ஆர்மி பேசஸ், நம்ம டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல, சிவிலியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல நம்ம சொல்லியும் நீங்க சிவிலியனையோ மிலிட்டரியோ டார்கெட் பண்ணதுல பல முறை உங்களுக்கு இது கிடைக்கும். அது தெரிஞ்சும் சார் ஒரு 200 மினிட்ஸ்க்குள்ள, சொல்ல போனா 210 மினிட்ஸ்க்குள்ள ஒரு 300-400 ட்ரோன்ஸ் மிசைல்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இது ஹமாஸ் ஸ்டைல்ல சீப் ராக்கெட் டக்கு 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 டக்குன்னு அடிச்சாங்க. அதுல ஒண்ணு கூட டார்கெட்டுக்கு வரல. ஒண்ணு ஜம்மு இதுகிட்ட வெடிச்சுது, பட் ஒண்ணு கூட டார்கெட் போய் சேரல. ஏன்னா நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படி வந்தது. அவங்க என்ன தேடினாங்க, எங்க வீக்கா இருக்கிறது, அதுக்கப்புறம் ரியல் மிசைல் அனுப்பலாம் நினைச்சாங்க. நம்ம தடுத்துட்டோம். இது செஞ்சதுனால அடுத்தது என்ன ஆச்சு, சரி எங்க டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏன்னா நீங்க கேட்ட கேள்வி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி இப்படி இருந்ததுன்னா, எங்க டிஃபென்ஸ் சிஸ்டம் நீங்க சேலஞ்ச் பண்ணதுனால உங்க டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன நாங்க காமிக்கிறோம்னு. ராவல்பிண்டிங்கிறது ஆர்மியோட ஹெட் குவார்டர் சார். பீன் டு ராவல்பிண்டி அண்ட் ஆல்சோ டு த ஆர்மி ஜெனரல் ஹெட் குவார்டர்ஸ் GHQ. காரணம் என்னன்னா, முஷரப் பிரசிடென்டா இருந்த பொழுது அத்வானிக்கு, அதாவது பிஜேபி தலைவர், அப்போ எதிர்கட்சி தலைவர் அந்த லால் கிருஷ்ண அத்வானிக்கு அழைப்பு கொடுத்தாரு. அப்ப I was among the editors who accompanied Advani to Pakistan. நாங்க அந்த முஷரப் வீட்டுக்கு எங்களுக்கு தேடி இருக்கா கூப்பிட்டாரு, நாங்க போனோம். அதுல அந்த இடத்துல இருக்கும் பொழுதே நான் நினைச்சேன், இந்த ஆபீஸ்ல இருந்தானே எத்தனை போருக்கு பிளான் போட்டிருக்காங்க இந்தியா மீது. அதை நான் மறக்க முடியல சார். அங்க முஷரப் ஆபீஸ்ல எங்களுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, உட்கார்ந்து இருந்தாங்க, உள்ள அத்வானி பேசிட்டு இருந்தாரு. அப்ப நான் நினைச்சேன், this GHQ is the place from where இந்தியாவை எதிர்த்து சதி 1947 நடந்திருக்கு. ஆனா இந்த தடவை சார் இந்த 10 ஆண்டு கால மாற்றங்கள் பாருங்க. நம்ம என்ன, நமக்கு தெரியும் சார், இன்னைக்கு மாடர்ன் வார்ஃபேர்ல உங்களுக்கு போர்ல டிக்ளேர் பண்ணி நீங்க ஆர்மி மூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கு சார். ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன், 4-5 விஷயம் பண்ணோம். என்ன, ஒரு சிங்கிள் மிசைல் நம்மள்ட்ட இருந்து போச்சோ இல்ல ஒரு ட்ரோன் போச்சுன்னா அது வேஸ்ட் ஆகக்கூடாது, டார்கெட் ஹிட் பண்ணும். அதுக்கு என்ன டெக்னாலஜியோ அதை நம்ம வாங்கிட்டோம். அதை வாங்கிட்டு எப்படி பண்ணோம் பாத்தீங்கன்னா, அன்மேண்ட் ஏரியல் சிஸ்டம் கிரிட் போட்டோம். எலக்ட்ரிக் கிரிட் கேள்விப்பட்டிருக்கோம், பவர் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் லிங்க் பண்ணி. நீங்க சார் கிரீக்ல இருந்து ஆரம்பிச்சு லே வரை நமக்கு அந்த UAV இது இருக்கு. அதாவது சொல்வது UAS, அதாவது அன்மேண்ட் ஏரியல் சிஸ்டம் கிரிட். உங்களுக்கு யுக்ரைன் போகும்பொழுது அமெரிக்கால இருந்து ரொம்ப பிரஷர் நம்ம மேல, நீங்க ரஷ்யாட்ட இருந்து ஒண்ணுமே வாங்காதீங்கன்னு, குறிப்பிட்ட S-400 மிசைல் சிஸ்டம் வாங்காதீங்கன்னு. ஆனா இந்தியா நின்று நாங்க வாங்கிதான், ஆனா வேற வழி கிடையாது, எங்களுக்கு இது தேவை. கடைசியில பிரசிடென்ட் பைடனுக்கு சொன்னோம், இங்க பாருங்க இது எங்களுக்கு தேவை, சைனாக்கு எதிர்த்து. சைனா என்ன பண்ணாங்க, S-300 வாங்கினாங்க. அதுல வாங்கினதுல கொஞ்சம் சரியா வேலை செய்யாத பாகிஸ்தானுக்கு தட்டி விட்டாங்க. ஏன்னா பாகிஸ்தான் பணம் கொடுத்து வாங்குறது இல்ல, ஓசியில அதை கிடைக்கும் எடுத்துப்பாங்க. சார் சைனீஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு தரும், எது அமெரிக்கன் மார்க்கெட் வருதோ அது ஒரு குவாலிட்டி, இந்தியாவுக்கு வருது ஒரு குவாலிட்டி, ஜப்பான் போறது ஒரு குவாலிட்டி. அவன் குவாலிட்டி மாத்துவான் ஒரே ப்ராடக்ட்டுக்கு. ஃப்ரீயா ஏதாவது கொடுத்தோன்னா அதை, இந்த ஃப்ரீயா கொடுக்கறது வேலை செய்யலன்னு நான் ஆப்பிரிக்கால இருந்து கேள்விப்பட்டிருக்கேன் சார். சைனா நிறைய எக்யூப்மெண்ட் எல்லாம் அனுப்புவாங்க, ஃப்ரீயா கூட அனுப்புவாங்க, சரியாவே வேலை செய்யாது. பேருக்கு தானன்னு பேரு, ஆனா வேலை செய்யாது. அந்த மாதிரி எக்யூப்மெண்ட், ஏர்கிராஃப்ட் அந்த மாதிரி தான் சார். ஆனா நம்ம அந்த S-400 பாருங்க, அக்யூரேட். இந்த அன்மேண்ட் ஏரியல் சிஸ்டம். ரெண்டாவது இந்த இது S-400 ட்ரையம்ஃப்ங்கிறது. மூணாவது பராக் 8 மிசைல்ஸ் இஸ்ரேல்ட்ட இருந்து ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் நடக்கிறது. இந்தியால பராக் 8 மிசைல்ஸ் நம்ம ஜாயிண்டாக ப்ரொடியூஸ் பண்றோம். அதுவும் நல்ல வேலை செஞ்சது இந்த 2 நாளா. அதுக்கு பிறகு சார் ஆகாஷ் மிசைல் DRDO நம்மளோட டிஃபென்ஸ் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணது, சர்ஃபேஸ் டு ஏர். சோ நம்மளோட 2 விஷயம் பண்ணோம். என்ன பண்ணோம்னா, ஒண்ணு நம்மள டிஃபெண்ட் பண்ணிட்டோம், ரெண்டாவது திருப்பி ரிட்டேலியேட் பண்ணோம். அந்த ரிட்டேலியேஷன் அவங்களால தாங்க முடியல. அது ஆனத்தோட இது பாருங்க, நான் இது ஒரு சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். இன்னைக்கு பாகிஸ்தான் நேஷனல் அசம்பிளியில அவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நேத்திக்கு ஒருத்தர் அழுதாரு. அவரே ஏர் மார்ஷல், அவர் அழுதாரு, என்ன இப்படி பண்ணிட்டாரு, அல்லாவா அனுப்புற, அல்லாவோட இதுதான் இது இந்தியால இருந்து வருது ட்ரோன். அழுதாரு, நம்ம என்ன செய்யறது, நம்ம ராணுவம், நம்ம பிரதமர் என்ன செய்யறோம், நம்ம அரசு என்ன செய்யறது, அழுதாரு. இன்னைக்கு சார் ரொம்ப இது
இன்னைக்கு பாருங்க, இதேதான் உள்ளூர் பாராளுமன்றம் கேட்டாரு, எங்க இருக்க பிரைம் மினிஸ்டர், எப்படி இது பண்றாரு. அதை தவிர்த்து இதுக்கு பதில் கொடுத்தாரு பாகிஸ்தானோட பாதுகாப்பு அமைச்சர் குவாஜா ஆசிப். அவர் என்ன சொல்றாரு, அவர் சொல்றாரு, அந்த அவங்க அனுப்பிச்ச மிசைல நாங்க ஏன் தடுக்கலன்னா, தடுத்துட்டா நாங்க எங்களோட பாதுகாப்பு எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும், அதனால தடுக்கலன்னு ஒரு பித்தலாட்டம் பேசினார். எப்படி இருக்குது, இப்போ ஒரு ராக்கெட் எங்கேயாவது வருதுன்னா நம்ம தடுக்காம நம்மளுக்கு டேமேஜ் ஆச்சு வச்சுங்க, அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, இல்ல இல்ல நான் அது டேமேஜ் ஆச்சு, என் மிசைல் எங்க, நீ மிசைல பாதுகாப்பீங்களா இல்ல மிசைல் எதை பாதுகாப்பணும் அதை பார்ப்பீங்களா, இப்படி இருக்கு சார். இதுல இதை தவிர்த்து சார் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சூசைட் ட்ரோன்ஸ் இருக்குது, டெக்னாலஜியை நம்ம டெவலப் பண்ணி ஜாயிண்ட் கொலாபரேஷன் பண்ணி வச்சிருக்கோம். இது என்னன்னா இந்த ட்ரோன்ஸ் போகும், அடிக்க வேண்டியது அடிச்சு அங்கேயே முடிஞ்சிடும், கதை திரும்பி வராது. இவங்க பாகிஸ்தான் அனுப்பிச்சா, நான் சொன்னேன் பாத்தீங்களா, 300 ட்ரோன்ஸ் அனுப்பிச்சாங்களே, இது என்ன பிளான் என்னன்னா, இந்த மிசைல் இந்த ட்ரோன்ஸும் இது ஃபயர் பண்ணா இது போகும், அந்த பார்டர் எல்லையில அது தடுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை, உள்ள போயிட்டு திருப்பி வந்துடும். திருப்பி வரும்போது அந்த பார்த்த விழுவாளுக்கு வந்து சொல்லும், இந்த ஏரியால அவளுக்கு டிஃபென்ஸ் கிடையாது இந்தியாவுக்கு, சோ இந்த இதுல நம்ம மிசைல் அனுப்பலாம். ஆனா அவங்க அனுப்பிச்ச எல்லா மிசைலையும் நம்ம தடுத்தோம், ஒண்ணு கூட அது போய் சேரவில்லை, ஒண்ணு கூட திரும்பியும் போக முடியல. சார் நம்ம சிஸ்டம் நீங்க பாத்தீங்கன்னா பிரமாதமா இருக்கு. அதை தவிர்த்து ரஃபால் வாங்கினது பாருங்க, தனி எட்ஜ். இந்த தடவை சுகாவும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு சுகாவும் போட்டோம் நம்ம. சோ இதுல நம்ம ரஃபால் ஃபைட்டர் ஜெட்ல நம்ம வச்ச பாம்பு எல்லாம் இருக்கு பாருங்க, பர்டிகுலர்லி நான் சொல்ல வேண்டியது ஸ்கால்ப், ஹேமர் மிசைல்ஸ் எல்லாம், அதெல்லாம் பாருங்க, அது ஒரு பாயிண்ட்டுக்கு போன அப்புறம் அங்கேருந்து தி கெட் ஃபயர்ட் அண்ட் தே ஆர் ரேடர் சீக்கிங். எங்க ரேடர் இருக்கு தேடி அதை போய் அடிக்கிறது. சோ அங்கதான் இது இருக்கு தெரியும் உங்களுக்கு, வைட்டல் இன்ஸ்டாலேஷன், டிஃபென்ஸ் இன்ஸ்டாலேஷன். சோ இந்த மாதிரி இது வந்து ஒரு நாள்ல நடந்தது இல்லை சார். ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இது 22ஆம் தேதிக்கு அப்புறம் நீ வாங்கி பண்ண முடியாது. தொடர்ந்து முன் யோசித்து நம்ம பாதுகாப்புல எங்க கேப்ஸ் இருக்கு இதை பண்ணி நிரூபிக்க வேண்டியதுதான். இதுதான் நிரூபிச்சிருக்கு இந்த பர்டிகுலர் இது. தொடர்ந்து நமக்கு விஜிலண்டா இருக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்வது என்னன்னா, இந்த பெருகை இன்னும் நாங்க உங்களை மிலிட்டரியா அடிக்கல பாருங்க, ஜெனரல் ஹெட் குவார்டர்ஸ் வந்து உங்க டிஃபென்ஸ் சிஸ்டம் அடிச்சோம், ஆனா ஹெட் குவார்டர்ஸ் அடிக்கல. we can get in but we won't hit because நாங்க சிவிலியனோ மிலிட்டரியோ பண்ண மாட்டோம். ஆனா பதறி கிடக்குற சார் பாகிஸ்தான். இந்த நேரத்துலதான் போய் இது ஓடிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இது விழுந்துருச்சு, அது அப்புறம் 3 ரஃபால் விழுந்துருச்சு சார். ஒரு ரஃபால் வேலை 1500 கோடியில இருந்து 2000-2500 கோடி. என்ன எக்யூப்மெண்ட் போடுறீங்களா, அதெல்லாம் ஹெவிலி இன்சூர்டு. விழுந்து நீங்க சும்மா இருப்பீங்களா? இன்சூரன்ஸ் கேட்க வேண்டாமா, கிளைம் பண்ண வேண்டாமா? ஹெவிலி இன்சூர்டு. எல்லாம் குளோபல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க இதுல. சார் இப்போ இங்க பேக் டு மை அந்த 0.5 ஃப்ரண்ட் கேள்வி சார். இப்போ டெக்னாலஜி வார்ன்னு சொல்றீங்க, ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்ஃபர்மேஷன் ஆர் டிஸ்இன்ஃபர்மேஷன் வார் கூட ஒரு முக்கியமான ஒரு பார்ட் தானே சார் இந்த வார்ல. அப்போ இந்த வயர் ஹிந்து, இப்போ நான் ரீசெண்டா சிஎன்என்ல கூட பார்த்தேன், டிஃபென்ஸ் அனலிஸ்ட் பாக்குறேன், குளோபல் டிஃபென்ஸ் அனலிஸ்ட், பேட் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் மாதிரி தெரியுறாங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா பாகிஸ்தான் ஹஸ் ஆல்ரெடி ஒன் திஸ் வார் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க யூசிங் சைனீஸ் டெக்னாலஜி. ஸோ தெரியுது அது இட்ஸ் அ பேட் ஆர்டிகல் அப்படின்னு தெரியுது சார். இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க சார்? சார் இன்னைக்கு அவங்க 8000 சைட்டை பிளாக் பண்ணிட்டாங்க, அதுல ஒயரும் இருக்குது. இந்த ஒயர் போற இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னா மோடி மேல ஒரு வெறுப்பு, பிஜேபி மேல ஒரு வெறுப்பு. அந்த வெறுப்புல அவங்களுக்கு கண்ணு மறைக்குது. இது பாருங்க, மோடி இருக்கிறோம் இல்லையா, பாகிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனை 1947 தொடங்கிது. இதுல அதை தவிர என்னெல்லாமோ எழுதுறாங்க சார். இப்ப நீங்க இன்டர்நேஷனல் இந்தியாவில இருக்கிற சில டிஃபென்ஸ் அனலிஸ்ட் சொல்றாங்க, எதுக்கு இந்த போர் பண்றோம், அவங்க சீப் மிசைல் யூஸ் படுத்துறோம், நம்ம ரஃபால் யூஸ் படுத்துறோம், நம்ம காஸ்ட்லியா போகுது, நம்மளோட ஏர்ஃபோர்ஸோட இதை காமிச்சிட்டோம், லிமிடேஷன் எங்க காமிச்சோம், அதாவது முன் கற்பனை. அப்புறம் கிரவுண்ட்ல சார் ரஃபால் மாதிரி பிளேன் விழுந்துச்சுன்னா தெரியாதா? இப்ப கூட பாருங்க, ஒரு மிகு ஒரு F-16 சுட்டோம் நம்ம. இப்ப சொல்லப்படுறது அந்த பைலட் நம்ம கிட்ட இருக்காங்கன்னு, அவர் சரண்டர் பண்ணிருக்காரு. பட் அதை பத்தி இப்ப நம்ம டிஸ்க்ளோஸ் பண்றது இல்லை, ஏன்னா வார் டயத்துல இதை பத்தி பேச வேண்டாம். ஏன்னா பாகிஸ்தான் ஒத்துக்கல எங்க F-16 சுடப்பட்டதுன்னு. முதல்ல சொன்னாங்க, அப்புறம் பெருசா டினை பண்ணிட்டாங்க.
சோ இதுல இந்த நீங்க சொல்வது போல இந்த இன்ஃபர்மேஷன் வார்ங்கிறதுல பாகிஸ்தான் ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் பண்றது ஆச்சரியம் இல்ல, மோடி வெறுப்பினால அதை எடுத்து நம்ம ஊடகங்கள்ல போடுறது இருக்கு பாருங்க, சோசியல் மீடியால, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல. இதுதான் என்ன நம்ம நாட்டுல இருந்துட்டு மோதியை எழுவணும், இந்தியா ஜெயிக்க கூடாது பாருங்க. இந்தியா மேல கோபம் இருக்க கூடாது, மோதி எதிர்த்து இருக்கலாம், அது உங்க அரசியலா இருக்கலாம், கொள்கையா. ஆனா இந்த மாதிரி நேரத்துல நீங்க இந்த மாதிரி செய்வது தவறு. ஆனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சீரியஸ் எடுத்திருக்காரு. ஏன்னா இது சோல்ஜர்ஸோட முறையில் எஃபெக்ட் பண்ணும், இது சாதாரண விஷயம். இந்த டயத்துல ஃப்ரீடம் ஆஃப் த பிரஸ் இல்ல, ஃப்ரீடம் ஆஃப் த பிரஸ் போய் பரப்புறது இல்ல, யூ ஹேவ் டு பி ஃபேக்சுவல். அண்ட் மிலிட்டரி விஷயங்கள்ல சார் யூ ஹேவ் டு பி எக்ஸாக்ட். நீங்க சும்மா பிளஃப் அடிக்க முடியாது. இதுல பாருங்க சார், சைனா பாருங்க இந்த தடவை புரிஞ்சுட்டான். இப்ப சைனாவோட எக்யூப்மெண்ட் ஃபெயிலியருங்கிறத கூட அவன் கமெண்ட் பண்ணாம பேசாம இருக்கான். இந்த கேள்வி கேட்கப்பட்டது, அவன் சொன்னா எங்களுக்கு தெரியாது என்ன விழுந்தது, அவங்க J-70 ஃபைட்டர் இருக்கிற விழுந்துதான்னு கேட்ட பொழுது சைனீஸ் ஃபாரின் மினிஸ்ட்ரி சொன்னாங்க எங்களுக்கு தெரியாது இது என்ன இருக்குன்னு. அதே நேரத்துல நீங்க ஒண்ணு பாருங்க, தீவிரவாதத்தை ஒண்டி இந்தியா அட்டாக் பண்ணிட்டே இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்டட் கோல் அவனுக்கு பிரச்சனை இல்லை, அவன் தடுக்க வரல. அமெரிக்காவோட ரியாக்ஷன் பாருங்க, நேத்திக்கு ட்ரம்ப், அது முதல் நாள் ட்ரம்ப் என்ன சொன்னாரு, பாருங்க அவர் ரிப்ளை பார்த்தாலே டெலிபரேட்டா ஒரு டிஸ்டன்ஸ் காமிச்சிருந்தாரு. இது பல நாளா ஓடிட்டு இருக்கு, ஐநோ ஏதாவது நடக்கும், சீக்கிரம் அவங்க முடிச்சிட்டோம். அப்ப நீங்க தடுக்க வரல. இதே இது ஒரு 10 வருஷம் முன்னாடினா உடனே அமெரிக்கா நிப்பாட்டுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க. கார்கில் வார்ல இவங்க இன்டர்வீன் பண்ணி தானே நிப்பாட்டினாங்க சாங்ஷன்ஸ் உடனே. அதாவது இந்தியா பண்ணக்கூடாது, ஏன்னா பாகிஸ்தான் அப்ப அலை அவங்களுக்கு ஃபார் ஆப்கானிஸ்தான் ஆபரேஷன்ஸ். இப்ப பாருங்க பிரைவேட்டா என்ன சார், இவங்க அமெரிக்காவுக்கு நல்லா சொல்லியிருக்காங்க, இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், இஸ்ரேல் இவங்களுக்கெல்லாம். ஏன்னா இஸ்ரேலோட கண்ணு பாருங்க சார் எப்போதும் பாகிஸ்தான் மேல உண்டு, வேற ஒண்ணும் இல்ல. அம்மாஸ் தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு கௌரவிச்சாங்க. அதுல ஒருத்தர் கூட செத்து போனார் தேரான்ல. அவர் பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் நேஷனல் அசம்பிளி அட்ரஸ் பண்ணிட்டு போனார். பாலஸ்தீன விஷயம் வேறங்க, இது பாலஸ்தீன காஷ்மீரோ இந்தியா கம்பேர் பண்ணல. ஆனா எங்கெல்லாம் அம்மாஸ் தொடர்பு போறதோ அவங்களுக்கு இப்ப நம்ம இஸ்ரேலோட காது டக்குனு ஆயிடும், இது ஏன் போறாங்க அங்க. இன்னொன்னு விஷயம் சார், இஸ்ரேல் ஏதாவது பாகிஸ்தான் அணுகுண்டு இருக்கு, இது ஒரு பூச்சாண்டி. ஏன்னா முதல்ல இவங்க அணுகுண்டை பத்தி பேசின பொழுது பாகிஸ்தான் திருட்டுத்தனமா நார்த் கொரியால சைனாட்டே வாங்கி போகுது. அப்பவே இஸ்ரேல் அமெரிக்காட்ட என்ன சொன்னாங்க, இது அவங்க இஸ்லாமிக் பாம் சொல்றான், அதாவது இஸ்லாமிக் வேர்ல்டுக்கா பாம். இந்த பாம் எண்ணெயில போடதானே பண்றான். அப்ப அமெரிக்காட்ட இஸ்ரேல் சொன்னது என்ன, நீ அதை இது பண்ணு, நியூட்ரலைஸ் பண்ணு, இல்ல நாங்க எப்படி ஈரான்ல போய் பாம் பண்ணோமோ நாங்க பாம் பண்ணி நியூட்ரலைஸ் பண்றோம். அப்ப கூட என்ன சொல்லப்பட்டது, அந்த மாதிரி ஏதாவது ரீஃபியூலிங் வேணும்னா இந்தியா தயாரா இருக்கும் இஸ்ரேலி ஃபைட்டர் ஜெட்ஸ் வரதுக்கு. பட் நான் கேள்விப்படுறது என்ன சார், இது வெளியில சொல்லிட்டு இருக்கா, உள்ள அமெரிக்கா எப்போ ஒரு ஃபியூஸ் தூக்கின்னு போயாச்சு, அது அவ்வளவு ஈஸி இல்ல. அப்புறம் சார் இந்தியா பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கு, ஒரு பக்கம் அணுகுண்டு போட்டாலும் அங்கேயே போடும். இட் இஸ் நாட் லைக் ஹிரோஷிமா, நாகாசாக்கி அண்ட் வேர் அமெரிக்கா இஸ். இதுல இன்னொரு எக்ஸ்டெண்டட் கேள்வி சார், சைனா இன்டைரக்டா இன்வால்வ்டு பிகாஸ் அவங்களோட ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் தான் யூஸ் பண்றாங்க, பிளஸ் அவங்களோட அந்த பெல்ட் ரோடு நெட்வொர்க்ல இருந்து ஆர்ம்ஸ் சப்ளை பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பட் நேத்து பார்த்தோம் துருக்கியில இருந்து கார்கோ பிளேன் வந்திருக்கு, சாங்கர் ட்ரோன்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க, அதை கூட நேத்து யூஸ் பண்ணதா ஒரு செய்தி வந்திருக்கு சார். ஸோ இந்தியா இப்போ இந்த எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ் அவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க சார்? இல்லைங்க, தொடர்ந்து எப்போல இருந்து எர்தோகான் அங்க ஜனாதிபதி ஆனாரோ அப்பல இருந்து துருக்கியோட லைன் மாறிடுச்சு. அவர் கொஞ்சம் இந்த இஸ்லாம் ஆங்கிளை நிறைய அதிகமா உபயோகப்படுத்துறாரு. எந்த துருக்கி ரொம்ப மாடர்ன் கண்ட்ரின்னு பேரு, கமல் அத்துருக்கு டயத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடர்ன் லைன்ல போயிட்டு இருந்தது. இந்த எர்தோகான் அப்புறம் திருப்பி ரிலிஜியன் பாலிடிக்ஸ் மிக்ஸ் அங்க ஆரம்பிச்சிருச்சு துருக்கியில. துருக்கியில பாத்தீங்கன்னா அது வெரி மாடர்ன் சொசைட்டி, அது இஸ்லாமிக் கண்ட்ரி பட் வெரி மாடர்ன். ஆனா இவர் அதை கொஞ்சம் மாத்திட்டாரு ஒன்று. ரெண்டாவது அவரோட பாப்புலாரிட்டி குறைஞ்சிட்டு வருது எர்தோகான். இந்த தேர்தல் பிறகு கூட அவர் ஜெயிச்சுட்டாரு, ஆனா அந்த தேர்தல் ஜெயிப்பதுக்கு கேள்வி கேட்கிறாங்க. அங்க இருக்கிற எதிர்கட்சி தலைவரை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார். இவருக்கு அங்க உள்ள சரியில்லை, ஆனா ஒரு சப்ரஷன் ஆரம்பிச்சிட்டாரு அவர். பலமுறை பாகிஸ்தானுக்கா பேசிட்டு இருக்காரு. எப்போ துருக்கிக்கு இந்தியாவோட நல்ல ட்ரேட் இருக்கு, நல்ல ட்ரேட் இருக்கு, அது ஒரு நாட்டோ கண்ட்ரி.
இப்படி இருக்கும் பொழுது இந்த யுக்ரைன் விஷயங்களுக்கெல்லாம் பிறகு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பண்ணது. இப்போ ஒரு வாரம் முன்னாடி தகவல் என்ன வந்ததுன்னா, அந்த பிளேன் வந்து ஒரு பிளேனை வந்து இறங்கிச்சு. அதுக்கப்புறம் துருக்கி டினை பண்ணிது, பாகிஸ்தான் டினை பண்ணுது. ஆனா இன்னைக்கு பிரீஃபிங்லயே நம்ம ஏர்போர்ஸ் தரப்புல விங் கமாண்டர் யோகிகா சிங்கும் சரி, ராணுவ ஸ்போக்ஸ் பர்சன் கல்னல் சோஃபியா குரேஷி என்ன சொன்னாங்கன்னா, இந்த நமக்கு கிடைத்திருக்கிற மிசைல் பார்ட்ஸ்ல பார்த்தாலும் எல்லாம் துருக்கியோட மார்க்கிங் இருக்கு, துருக்கியில இருந்து வந்திருக்கு. சில இதுல சைனீஸ் மார்க்கிங் துருக்கி வந்திருக்கு. இதுல போச்சுன்னா என்ன ஆகும்னா பாருங்க, இந்தியா துருக்கி உறவு பாதிக்கப்படும். துர்க்கிஷ் ஏர்லைன்ஸுக்கு நல்ல பிசினஸ் சார் இந்தியால இருந்து. டூரிசம்க்கும் நிறைய போடுறாங்க. இந்த துருக்கியோட ரோல் பெருசா என்ன ஆகும்னா, உங்களுக்கு மால்டீவ்ஸ்க்கு ஏற்பட்டது துருக்கிக்கு ஆயிடும். ஏன்னா இன்னைக்கு தேதியில இந்தியர்களுக்கு ஏதாவது நமக்கு எதிர்த்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிசினஸ் தர மாட்டோம். இந்த பிசினஸ் பாகிஸ்தான் தரவே முடியாது. நீங்க பாகிஸ்தானுக்கு எந்த நாடு கொடுத்துதான் ஆகணும், அங்கேயிருந்து ஒண்ணு வாங்க முடியாது. அவங்க கொடுக்குற நிலைமை இல்லை. இப்போ பாருங்க, IMFல $7.3 billion பேக்கேஜ் வாங்கிட்டு இப்ப திருப்பி கேட்கறான் $1.9 billion. அண்ட் எல்லா இடத்துலயும் ஆங்கிள் என்ன, நான் ஏழை நாடு ஒண்ணும் முடியல. இந்தியாவை ரொம்ப கேம்பெயின் பண்றாங்க. ஏன்னா அந்த FATFல போட்டிருந்தாங்க, பைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒண்ணு பண்ணி அவங்களுக்கு நடுவில் நிற்க வைக்கப்படும். ஏன்னா இந்த பணங்கள்லாம் என்ன ஆகுது, ஒண்ணு கரப்ஷன்ல இந்த ராணுவ தளபதிகள் சாப்பிடுறாங்க, அரசியல்வாதிகள் சாப்பிடுறாங்க, ஏழை மக்களுக்கு போய் சேருவதே கிடையாது. பாக்கி இந்த தீவிரவாதத்துக்கு டைவர்ட் பண்றாங்க. இப்படி இருக்கிற நிலைமையில துருக்கியோட ரோல் பாருங்க இந்தியாவுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா தொடர்ந்து அந்த மாதிரியே தான் அவர் பேசிட்டு இருக்காரு எர்தோகான். ஆனா இதுல என்னன்னா, எர்தோகானோட நிலைமை உள்நிலைமை சரியில்லை. சோ அங்க எவ்வளவு நாள் இவர் ஆட்சியில் இருப்பாருங்கிறது பார்க்கணும். பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாடை துருக்கி சப்போர்ட் பண்ணி கடைசியில என்ன கிடைக்க போறது சார்? இதுல சவுதியோட ஃபாரின் மினிஸ்டர் இன்னைக்கு இஸ்லாமாபாத் வந்திருக்கிறதா செய்தி. அதே மாதிரி நேத்து சவுதி பிளேன் ஒரு ஹியூமன் ஷீல்டா யூஸ் பண்ணதா நம்ம பிரஸ் பிரீஃபிங்ல இருந்து கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற நேரத்துல டிஎஸ்கலேஷன் எப்படி சார் ஆக போகுது? அதான் சார், டிஎஸ்கலேஷன் இந்த பீஸ் பேசுறவங்க பண்றாங்க. ஆனா ஒண்ணு, இது பாகிஸ்தான் கையில இருக்குது. அவங்க தொடர்ந்து தாக்கினா வச்சுக்கோங்க, பெரிய மிலிட்டரி டார்கெட் பண்ணா இன்னும் நம்மளோட ஆட்டோமேட்டிக்கா அதிகமாக போகுது. இந்த வார்னிங் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். நேத்திக்கு நீங்க 300-400 மிசைல் அனுப்பிச்சீங்க, எல்லாத்தையும் த்ராட் பண்ணிட்டோம். வி த்ராட்டட் ஆல் யுவர் மிசைல்ஸ். இப்ப நீங்க ஃபர்தர் வேற ஏதாவது இன்னைக்கு இரவோ நாளைக்கு பண்ணீங்கன்னா இது நம்மளோட லெவலும் கொஞ்சம் ஏறும். அடுத்த ஸ்டேஜ். இதுவரை மிலிட்டரி டார்கெட் பண்ணல, உங்களோட பாதுகாப்பு இதை டார்கெட் பண்ணோம் சிஸ்டம். இனிமே மிலிட்டரி டார்கெட் ஆகும். அண்ட் ஒண்ணு சார், ராவல்பிண்டி இஸ்லாமாபாத் அதுவரை நம்ம போக முடியும், தடுக்க முடியாது, போக முடியும்னா இனிமே அவங்க யோசிக்கணும் என்ன பண்ணணும்னு. சார் இதுல இன்னொரு விஷயம் நம்ம சொல்றோம் சார், இஸ்ரேல், அமெரிக்கா இவங்க செயற்கோள் சுத்திட்டு இருக்கு பாத்தீங்களா, சேட்டலைட், ஸ்பை சேட்டலைட், they are providing real time information. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க தீவிரவாதத்தை காலி பண்ணணும்னு கிளம்பி இருக்க, நாங்க we are with you. இதுல அமெரிக்காவோட முழு உடன்பாடு இருக்கு சார். வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா இதேதான் உங்களுக்கு சைனாவோட லடாக் ஸ்டாண்ட் ஆஃப்ல அமெரிக்கன் சேட்டலைட் பிக்சர்ஸ் வந்து நமக்கு அமெரிக்கன் சொல்லிட்டே இருந்தாங்க, பாருங்க. இந்தியா இஸ் டெவலப்பிங் ஸ்பை சேட்டலைட், பட் தீஸ் கண்ட்ரீஸ் ஆல்ரெடி ஹேவ் ஸ்பை சேட்டலைட்ஸ். இஸ்ரேல் முதல்ல இருந்து ஹெல்ப் பண்ணாங்க, 99 கார்கில்ல கூட ஹெல்ப் பண்ணாங்க. இஸ்ரேல் வேற ஒண்ணும் இல்ல சார், இந்த தீவிரவாதம் அவனுக்கு பாதிக்கும். இந்த அபாஸோட தொடர்பு இருக்கிறது, இஸ்புல்லாவோட தொடர்பு இருக்கிறது. அண்ட் பாகிஸ்தான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறது, இந்த தீவிரவாதத்துக்கு ஒரு ஃபேக்டரி மாதிரி பண்ணிட்டோம்னா எல்லாரையும் பயமுறுத்தி பணத்தை வாங்கலாம், ஈவன் ஃப்ரம் திஸ் கண்ட்ரீஸ் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சார் இப்போ இந்த de-escalation of the next step in the war, forget about de-escalation, the next step in the warல சார் பாகிஸ்தான் ஆல்ரெடி ஒரு குருத்வாரா டார்கெட் பண்ணிருக்காங்க, கோல்டன் டெம்பிள டார்கெட் பண்ணி ட்ரோன்ஸ் அனுப்புறதாக கூட செய்தி வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியாது, பட் அட்லீஸ்ட் அது பிளான்ல இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா சிவிலியன் பிளேனை வந்து ஹியூமன் ஷீல்டா யூஸ் பண்றப்போ அவங்க என்ன வேணா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இப்போ டிசைசிவா இந்தியா எப்ப சார் இதுல ஃபுல்லா இறங்க போறாங்க? ஏன்னா இந்தியா இறங்கின மாதிரி தெரியல, சைட் லைன்ஸ்லயே இருக்காங்க இன்னமும். சார் இல்ல, அது நம்ம என்ன தவறு செய்யறோம்னா, இது இறங்கலாம் நினைச்சிட்டு இருக்கோம். நான் சொல்றேன் இறங்கியாச்சு. காரணம் என்னன்னா, கன்வென்ஷனல் வார் இனிமே கிடையாது சார். நான் போர்ல இறங்கிட்டேன்னு இப்ப யாரும் சொல்றதே கிடையாது. எல்லாமே சில சமயம் ஹை இன்டென்சிட்டி, சில சமயம் லோ இன்டென்சிட்டி, லோக்கலைஸ்ட். இது
சார் இந்த ஆபரேஷன்ஸ் தான் சொல்றாங்க. இப்ப பாருங்க 1900 நீங்க வரலாறு நம்ம போர் வரலாறு பாருங்க. அதாவது சுதந்திரம் வாங்கின பிறகு 1962 சைனா நம்மள இது பண்ண போது நம்ம வி டிக்ளேர்ட் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. கரெக்ட். அண்ட் ஆல்சோ பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு ஒரு ஸ்டேட் ஆஃப் வார் போச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 71 ஆச்சு பங்களாதேஷ் இது பண்ணும்போது. அதுக்கப்புறம் நம்ம சொல்லவே இல்லை. 99 கார்கில் வாரா இருக்கட்டும், எந்த சண்டையுமே நம்ம சொல்றது கிடையாது we are in war. ஏன்னா இது நம்மளோட வளர்ச்சியை பாதிக்க கூடாது. ஏன் சார் நீங்க வார்னு சொல்லிட்டீங்கன்னா விலைவாசி ஏறும். அவங்க இப்ப கூட பாருங்க நிறைய பேர் கோதுமை, அரிசி, கோதுமாவு, உப்பு கிப்பு இது எல்லாத்தையும் எண்ணெய், குக்கிங் ஆயில் எல்லாம் ஓட்டிங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு பல ஊர்ல சொல்லப்பட்டிருக்கு தேவையே கிடையாது, நிறைய இருக்குது, கேஸ் சிலிண்டர் இருக்குது. We are stocked with food. There is no problem. And இது தொடர என்னன்னா சார் இது பாகிஸ்தான் கையில் இருக்கு. ஆனா அவன் வந்து இனிமே இந்த அடி வாங்கின பிறகு கூட ஃபூலிஷா வேற ஏதாவது ட்ரை பண்ணா வச்சுக்கோங்க, இன்னும் அவனுக்கு சேதம். இதுல ஒண்ணு நிச்சயங்க, இது பாருங்க முன்னாடியே நான் சொன்ன மாதிரி சவுதி அரேபியா, அமெரிக்கால சொன்னாங்க பாகிஸ்தான் எதுக்கு இந்த இதுல நீயே பிச்சை காட்டுன்னு எங்கள்கிட்ட வர இந்த அப்புறம் இந்த நேரத்துல நீ பேசாம அவன் கேட்ட டெரரிசம் இல்லைன்னு காமி. IMFல இருந்து வேற நாங்க தானே பணம் வாங்கி கொடுக்குறோம். ஆனா பாகிஸ்தான் சார் கிறுக்கு புத்தி. நாய்வால் கேஸ் சார், நாய்வால் எப்படி நிமித்த முடியாதோ இவங்க their nature, their affinity is that. சார் அது மென்டலி இஃப் யூ ஆர் ஒரு பர்டிகுலர் இன்க்ளினேஷன் இருந்ததுன்னா அது யார் மாற்ற முடியும்? அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில நம்ம மாட்டிட்டு இருக்கோம். அண்ட் ஆர்மி வந்து ஒவ்வொரு ஜெனரேஷன்ஸ் இதை வந்து ப்ராபகேட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ இது எங்க போய் முடியும்னு தெரியல சார். பட் மேலும் மேலும் பேசுவோம். கண்டிப்பா இந்த 0.5 ஃப்ரண்ட்டை க்ளோஸா ட்ராக் பண்ணுவோம். இந்தியாவுக்குள்ள இருக்கிற தேச துரோகிகளை ட்ராக் பண்ணுவோம் சார். கண்டிப்பா. நன்றி சார். வணக்கம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.